ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க பேரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது கேம் நைட் அப்படின்னு 2018லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இது ஒரு டார்க் காமெடி நிறைஞ்ச படம். ஸோ பக்காவான காமெடிலாம் ஒரு கோட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். படத்துல நம்ம ஹீரோ பேரு வந்து மேக்ஸ். நம்ம ஹீரோயின் பேரு வந்து ஆனி. இவங்களோட வீட்ல வந்து கேம் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ஒரு செட் ஆஃப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து விளையாடுறது உண்டு. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து என்னோட வீட்ல வச்சு ஒரு நாள் கேம் நைட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி ஹீரோவோட பிரதர் வீட்டுக்கு இவங்க எல்லாரும் அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் வழக்கமான விளையாடுற கேமை வந்து விளையாட போறதில்ல. இப்போ ஒரு சேஞ்சுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேமை நான் சொல்ல போறேன். இந்த கேமை தான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேமுக்கான ரூல்ஸ், அந்த கேம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த கேம் பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கேம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அந்த கேம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாங்க. ஆனா ரியலாவே ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஹீரோவோட பிரதரை ஒருத்தங்க கடத்திட்டு போறாங்க. ஆனா இதை ஒரு கேம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்த பொறுத்தளவுக்கு, இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் அந்த செட்டு சேர்த்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் சூப்பரா அமைச்சு குடுத்துருக்காங்க. அதுலயுமே ஹீரோ, ஹீரோயின் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுல அந்த இவங்களுக்கு வந்து இது ரியலாவே கேம் கிடையாது அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சீரியஸ் ஆவாங்க. ஆனா அந்த இடத்துலயுமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதுல நம்ம ஹீரோக்கு குண்டடிபடுற சீனு, அந்த குண்டடிபட்டதுக்கு அப்புறம் பேண்டேஜ் போடுற சீனு, அதுக்கப்புறம் அந்த நாய் மேல பிளட் தெளிக்கிறக்கூடிய அந்த சீனு, இதெல்லாம் வந்து இந்த படத்தோட ஒரு ஹை மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ, ஹீரோயின் தவிர்த்து மத்த 2 கப்பிள்ஸ் இருப்பாங்க. அந்த 2 கப்பிள்ஸ வச்சுமே நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே அந்த பிளாக் கப்பிள் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு போலீஸ் ஆஃபீசர காட்டுவாங்க. அந்த போலீஸ் ஆஃபீசர் வச்சு வரக்கூடிய போர்ஷன், ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவருக்கு இருக்கக்கூடிய ஆசை, இதெல்லாம் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கடைசி அவர வச்சு ஒரு சில சம்பவங்கள் பண்ணாங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஒரு ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் பண்ற மாரியான ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி ட்ராமாவ தேடிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான படம் தான் இந்த படம். இந்த படத்துல பெரிய லெவல்ல அடல்ட் கன்டென்ட்லாம் இல்ல. கிஸ்ஸிங் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுவுமே காமெடியா பண்ற மாரி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே நீட்டா கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா படம் வந்து சவுண்டான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் அருமையா பண்ணி குடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த கேம் நைட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.